அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஏற்கனவே 4 பேர் உயிரிழந்த நிலையில் தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தற்போது அண்மை செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், விவரம் சொல்லலாம். அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள செங்கமலப்பட்டியில் ராம் பிரகாஷ் என்பவர் நேற்று செங்கமலப்பட்டி சட்டவிரோதமாக தகர சட்டமைத்து பட்டாசு தயாரிப்பு பணியில் என்று ஈடுபட்டு வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆலையில் 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராதமாக வெடிவிபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 3 பேர் காயமடைந்து விருதுநகர் மற்றும் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று குறிப்பாக ராம் பிரகாஷ், இன்னாசிமுத்து, ஐயப்பராஜா, பாண்டித்துறை ஆகிய 4 பேர் நேற்று வரை உயிரிழந்த நிலையில் 90% தீக்காயங்களுடன் விருதுநகர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்த ராமச்சந்திரன் என்பவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இதன் மூலம் பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் சட்டவிரோத பட்டாசுகளை தடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விபத்து என்பது பெரும் பேசுபொருளாக இருக்கிறது. குறிப்பாக சட்டவிரோத பட்டாசுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.